السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக வெற்றிகரமாக இன்றுடன் ஒரு மாதத்தை நமது குர்ஆன் மனன வகுப்பு நிறைவு செய்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தை எப்படி நிறைவு செய்தோமோ அதே போன்று குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து முடிக்கும் வரை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் நாம் மனனம் செய்த அனைத்து இறை வசனங்களையும் நமது மனதில் அழியாது நீங்காது ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமது உள்ளங்களுக்கு தருவானாக. ஒரு ஜுசுவை முடித்து செயக்கூலிலே நாம் காஜுசுவை முடிப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே பழைய பாடத்தை சொல்லும் வழிமுறைகளை உங்களுக்கு மாற்றி கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் அலிஃப் லாம் மீம் பழைய பாடத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தினசரி அதில் இருந்து ஒரு காஜுசு பாடத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒவ்வொரு நாளும் செயக்கூலிலும் பழைய பாடம், சபக் பாடம், புது பாடம் என 3 பாடங்கள் செயக்கூலிலே உங்களுக்கு இருக்கும். அலிஃப் லாம் மீமை பொறுத்த மட்டில் அனைத்துமே பழைய பாடம்தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு காஜுசுவை பாடம் பார்த்து சொல்ல வேண்டும். முதல் நாள் அலிஃப் லாம் மீம் அதில் ஆரம்பித்து காஜுசு எங்கே முடிகிறது? அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அங்கே தான் காஜுசு முடியுது. அதாவது 46வது வசனத்தில். அதை ஒரு நாளைக்கு. அடுத்து 2வது நாள் யாபனி இஸ்ராஈலது குரு நியமத்தி இல்லத்தி அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடரில் ஆரம்பித்து அடுத்து ஒரு காஜுசு எங்கே முடியுது அப்படின்னா யலுன்னூன் அப்படின்னு முடியுது. அதாவது 78வது ஆயத்தில் அடுத்த காஜுசு. அப்போ 2 காஜுசு சேர்ந்ததுன்னா அரை ஜுசு. அடுத்து அதனுடைய தொடரில் இப்போ வைருல்லில்லதீன எக்துபூன அதில் ஆரம்பித்து அடுத்து முக்கால் ஜுஸில் வந்து முடிக்கணும். முக்கால் ஜுஸு எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் 109வது வசனத்தில் முக்கால் ஜுஸு முடியுது. அடுத்து 3வது நாள் 4வது நாள் அகீமுஸ்ஸலாத்தன்னு சொல்லி அதனுடைய தொடரில் ஆரம்பித்து அடுத்து அலிஃப் லாம் மீம் ஜுஸுவை மொத்தமாக முடிப்பீங்க. எப்படி முடிப்பீங்க? வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். அதாவது 141வது வசனத்தில் முடிப்போம். இப்படியே இதனுடைய பழைய பாடத்தை தொடர்ச்சியாக தாங்கள் என்ன செய்ய வேணும்? கொடுத்து வர வேண்டும். அதை தொடர்ந்து உங்களுக்கு செயக்கூலில் எது பழைய பாடமாக சொல்லப்படுதோ அதையும் பழைய பாடமாக பார்க்கணும். செயக்கூலில் எது உங்களுக்கு சபக் பாடமாக சொல்லப்படுதோ அந்த சபக் பாடத்தையும் பார்த்துக்கணும். செயக்கூலினுடைய புது பாடத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இப்போ பாடம் கொஞ்சம் விரிவடைஞ்சிருச்சு. அப்போ பாடம் கொஞ்சம் விரிவடையுது அப்படின்னு சொன்னால் இதுக்கான நேரத்தை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தியாகம் பண்ணணும். ஆன்லைனில் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆர்வத்தோடு, ஒரு தியாக மனப்பான்மையோடு, ஒரு தியாக உணர்வோடு இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய குறிக்கோளோடு இதற்காக நேரத்தை செலவு செஞ்சு நாம் படித்தோம் சொன்னால் நிச்சயமாக நம்மளால் இதில் முழுமையான ஒரு பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அலிஃப் லாம் மீம் ஜுஸு இப்படி ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் காக்கா ஜுஸுவாக சொன்னால் நாளையில் ஒரு ஜுஸு பாடம் முடிஞ்சிடும். திரும்ப அடுத்து 5வது நாள் திரும்ப அலிஃப் லாம் மீமில் ஆரம்பித்து அடுத்து 8வது நாளில் முடிப்பீங்க. அடுத்து 9வது நாளில் திரும்ப அலிஃப் லாம் மீமில் ஆரம்பித்து 12வது நாளில் முடிப்பீங்க. அதுக்குள்ளே நமக்கு செயக்கூலும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? பழைய பாடம் கூடிக்கிட்டே போகும். அப்போ செயக்கூல் ஒரு ஜுஸு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அலிஃப் லாம் மீம் பழைய பாடம் அரை ஜுஸுவாக மாறும். செயக்கூலினுடைய பழைய பாடம் காஜுஸுவாக மாறும். அது பின்னாடி போக போக அதனுடைய வழிமுறைகள், அதனுடைய மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவோம். இப்போ நீங்கள் அலிஃப் லாம் மீம்னுடைய பழைய பாடத்தை இந்த அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியரிடம் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒப்படையுங்க. அதே போல் என்ன, இப்போது செயக்கூலில் உங்களுக்கு பழைய பாடம் எது அப்படின்னா, செயக்கூலில் ஆரம்பித்து உங்களுக்கு பழைய பாடம் என்பது இன்ஷா அல்லாஹ் 157வது ஆயத்து வரைக்கும் உங்களுக்கு பழைய பாடமாக இருக்குது. உங்களுடைய சபக் பாடம் என்பது
157 ஆரம்பித்து 163 உங்களுக்கு சபக் பாடம். உங்களுடைய இன்றைய புதிய பாடம் என்பது 163வது ஆயத்தில் ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் இது ஆயத்துகள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 167வது ஆயத்து வரை இன்றைக்கான பொது பாடமாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. பாடங்களை மிகுந்த கவனத்தோடும் ஆர்வத்தோடும் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் முழுமையான வெற்றியை அடையக்கூடிய நசீபினை நம் அனைவருக்கும் தருவானாக. வாருங்க, இன்றைக்கி உங்களுடைய புதிய பாடத்தை பார்க்க ஆரம்பிப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 15 வரி குர்ஆன் வைத்திருப்பவர்கள் 33வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2வது வரியில் புது பாடம் ஆரம்பிக்குது. நல்ல முறையில் கையை வச்சு இன்ஷா அல்லாஹ் புது பாடத்தை கவனித்து வாருங்க. சயக்கூல் ஜுசு மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், மனனம் செய்ய ரொம்ப இலகுவான ஒரு ஜுசு. தினமும் சரியாக பாடத்தை பார்த்தீங்கன்னா இதை விரைவாக நம்மளால் மனனம் செய்து முடிக்க முடியும். பாடத்தை கையை வச்சு பொறுமையான முறையில் கவனிச்சுவாங்க. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. இதான் ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தில் நிப்பாட்டுறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, எனக்கு முடியல அப்படிங்கிறதால நான் நிப்பாட்டி ஓதுறேன். நிப்பாட்டாமல் ஓத முடிகிறவங்க நிப்பாட்டாமல் ஓதுங்க. நிப்பாட்டாமல் ஓதும்போது கொஞ்சம் சப்தத்தை குறைச்சி கொஞ்சம் வேகம் கூட்டினீங்கன்னா ஈஸியாக நிப்பாட்டாமல் ஓதிடலாம். இப்போ நான் கொஞ்சம் சப்தத்தை கூட்டி கொஞ்சம் பொறுமைப்படுத்துறதுனால என்னால் நிப்பாட்டாமல் ஓத முடியல. இப்போ பாருங்கள், சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் வேகத்தை கூட்டினா இதை நிப்பாட்டாமல் ஓதிடலாம். பாருங்கள். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகம் கூட கூட இதை நீங்கள் நிப்பாட்டுற இடங்கள் குறைஞ்சி ஒரு ஆயத்து வரைக்கும் நிப்பாட்டாமல் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்க முடியும். இருந்தாலும் பெரிய ஆயத்தாக இருக்கிறதுனால நிப்பாட்டுற இடங்களை நிப்பாட்டி அப்புறம் எடுத்து ஓதிருக்கேன். எங்கே நிப்பாட்டுறீங்களோ அங்கேருந்து திரும்ப என்ன செய்யுங்க, எடுத்து நீங்கள் ஓதி ஆயத்தில் முடிங்க. பாருங்கள், திரும்ப அதே ஆயத்தை பாருங்கள். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري
في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. சரியா? அடுத்த ஆயத்து கொஞ்சம் பெரிய ஆயத்தாக தான் வரும். ஆனால் இங்கே நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு 2 இடத்துல தோய் இருக்குது, நிப்பாட்டிக்கலாம் நீங்கள். பாருங்கள். وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. நிப்பாட்டிங்க, அங்கே தோய் இருக்குது, நிப்பாட்டி ஓதுங்க. وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. ஹுப்பல் லில்லா அப்படின்னு ஓதலாம், ஹுப்பன் லில்லான்னு ஓதிக்கலாம். சரியா? وَلَوْ يَرَى الَّذِينَ ظَلَمُوا إِذْ يَرَوْنَ الْعَذَابَ أَنَّ الْقُوَّةَ لِلَّهِ جَمِيعًا وَأَنَّ اللَّهَ شَدِيدُ الْعَذَابِ. எல்லாமே பெரிய ஆயத்து. திரும்ப இந்த ஆயத்தில் திரும்ப இன்னொரு வாட்டி பார்த்துக்கங்க. وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ وَلَوْ يَرَى الَّذِينَ ظَلَمُوا إِذْ يَرَوْنَ الْعَذَابَ أَنَّ الْقُوَّةَ لِلَّهِ جَمِيعًا وَأَنَّ اللَّهَ شَدِيدُ الْعَذَابِ. إِذْ تَبَرَّأَ الَّذِينَ اتَّبَعُوا مِنَ الَّذِينَ اتَّبَعُوا وَرَأَوُا الْعَذَابَ وَتَقَطَّعَتْ بِهِمُ الْأَسْبَابُ. وَقَالَ الَّذِينَ اتَّبَعُوا لَوْ أَنَّ لَنَا كَرَّةً فَنَتَبَرَّأَ مِنْهُمْ كَمَا تَبَرَّؤُوا مِنَّا كَذَلِكَ يُرِيهِمُ اللَّهُ أَعْمَالَهُمْ حَسَرَاتٍ عَلَيْهِمْ وَمَا هُمْ بِخَارِجِينَ مِنَ النَّارِ. அந்த 2 ஆயத்து கொஞ்சம் பெரிய ஆயத்து. சரியா? திரும்ப பாருங்க. إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ وَالْفُلْكِ الَّتِي تَجْرِي فِي الْبَحْرِ بِمَا يَنفَعُ النَّاسَ وَمَا أَنزَلَ اللَّهُ مِنَ السَّمَاءِ من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ وَلَوْ يَرَى الَّذِينَ ظَلَمُوا إِذْ يَرَوْنَ الْعَذَابَ أَنَّ الْقُوَّةَ لِلَّهِ
جميعا وأن الله شديد العذاب إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. திரும்ப ஒரு முறை பார்த்துக்கங்க. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. பாடத்தை பெரிய ஆயத்தாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணி அப்புறம் முழுமைப்படுத்துங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க? இப்போ நான் எப்படி இதை மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் 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 இப்படியே 10 வாட்டியோ 15 வாட்டியோ எத்தனை தடவை உங்களுக்கு மனப்பாடத்தில் ஆகுதோ அத்தனை தடவை ஓதிடுங்க. அதுக்கடுத்து வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வல் ஃபுல்கில் லதீ தஜ்ரி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வல் ஃபுல்கில் லதீ தஜ்ரி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வல் ஃபுல்கில் லதீ தஜ்ரி. அடுத்து சேர்த்து ஓதி பாருங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி واختلاف الليل والنهار والفلك التي تجري அதுக்கடுத்து في البحر بما ينفع الناس وما أنزل الله في البحر بما ينفع الناس وما أنزل الله. எப்படியோ ஒரு வழிமுறையில் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. மொத்தமாக ஓதி மனப்பாடம் பண்ணுறதுக்கு தாக்கத்து இருக்கிறவங்க, அதற்கான ஒரு மனப்பாட சக்தி இருக்கிறவங்க அதே மாதிரி ஓதிக்க. அந்த அளவுக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ன சன்னமாக மனப்பாடம் பண்ணி அதை என்ன செய்யுங்க, முழுமைப்படுத்துங்க. அப்படி முழுமைப்படுத்துனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு முறை ஓதுறதை நல்லா கவனிச்சிக்க, சரியா? إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها
وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب. எப்படி 165 ஆயத்து இது தபர்ர அல்லதீன நத்துபிஉ. நான் இது வரைக்கும் நத்தபிஉன்னு ஓதுற மாதிரியே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதில் நத்துபிஉன்னு தான் ஓதுறேன்னா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இப்போ தான் நத்து அப்படின்னு வாசிக்கிற மாதிரி தெரியுது. இது தபர்ரல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரஉல் அஸாப வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். போய் உட்காருங்க வரேன். وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. பாடத்தை இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், பாடத்தை கவனித்து பாருங்கள். நானே ஏதாவது பிழையாக ஓதியிருந்தாலும் கூட நீங்கள் குரானை எடுத்து வச்சு பாடத்தை பாருங்கள். நீங்கள் குரானை எடுத்து வச்சு பாடமாக்கும் போது தான் நானே ஏதாவது பிழைகளாக ஓதியிருந்தாலும் கூட உங்களுக்கு அது தெரிய வரும். அப்படி நான் எதுவும் பிழைகளாக ஓதியிருந்தால் அதை தாராளமாக கையில் கமெண்டில் தெரிவிங்க. வகுப்பில் இணைந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த குரானுடைய பேப்பரில் ரவுண்ட் பண்ணி எனக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்க. நானும் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை இன்ஷா அல்லாஹ் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். தொடர்ச்சியாக பாடத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானை மனனமிடக்கூடிய மாபெரும் நசீபினை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். தந்த இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான முறையில் நிறைவு செய்து முடிக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.